strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக், நம்ம இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா 2025 Under-19 உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். இரண்டாவது முறையா வின் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2023 ஃபர்ஸ்ட் எடிஷன் நடந்திருக்கு. அந்த எடிஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வின்னர்ஸ். அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஷஃபாலி வர்மா கப்பை தூக்குனாங்க. இந்த முறை அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் நிக்கி பிரசாத் இந்தியா கப்பை தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நிஜமாவே அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அவர் Under-19 உமன்ஸ் டீமுங்க. நிஜமா நிறைய பாராட்டியே ஆகணும். நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வீடியோஸ் போடல, பட் எல்லா மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்தியா வந்து டாமினேட் பண்ணிருப்பாங்கன்னு. ஏன்னா நான் கிளியரா சொல்லியிருப்பேன் அந்த ஷார்ட் வீடியோஸ்லயே. சோ இந்தியாவுக்கு பெருசா எந்த டீமுமே சேலஞ்ச் பண்ணலங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விளையாடின எல்லா மேட்சஸுமே, லீக் மேட்சஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க, செமிஃபைனல் எடுத்துக்கோங்க, ஃபைனல் எடுத்துக்கோங்க, எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆக்சுவலா கம்ப்ளீட்டா டாமினேட் தான் பண்ணிருக்காங்க. ஒரு டீமு கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கூட போக முடியல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 3 பேட்டர்ஸும் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து முக்காவாசி ஆக்சுவலா சேசிங் அடிச்சு முடிச்சிருவாங்க. மிடில் ஆர்டருக்கு பெருசா ஸ்கோப்பே இல்லை இந்த டோர்னமெண்ட்ல. அட் த சேம் டைம் நீங்க போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 3 ஸ்பின்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாங்க எல்லா டீமுமே. சோ நிஜமாவே அந்த 3 ஸ்பின்னர்ஸும் சரி, இந்தியாவோட டாப் ஆர்டர் அந்த டாப் 3 பேட்ஸ்மேன்ஸும் சரி, இவங்க 6 பேர் தான் மேஜரா ஆக்சுவலா கான்ட்ரிபியூட் பண்ணதே. அண்ட் இந்தியன் உமன்ஸோட ஃபீல்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயங்க. பிகாஸ் நீங்க டோர்னமெண்ட் வின் பண்றது ஓகே, பட் Under-19 லெவல்ல உங்களோட ஃபீல்டிங் வந்து அல்டிமேட்டா இருக்குன்னா டெஃபினட்டா தட்ஸ் அ குட் திங்ல. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல இவங்க தான் நம்மளோட மெயின் டீம்ல விளையாட போறாங்க, இந்த பிளேயர்ஸ் தான். ஸோ அந்த ஒரு Under-19 ஏஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் சூப்பரா டெவலப் பண்ணி அவங்க விளையாடுறத பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அவர் கண்ட்ரி. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. ஸோ ஒன்னொன்னா போவோம், ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த ஃபைனல் எப்படி போச்சுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி வந்து மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் விளையாடுனாங்க பாத்தீங்களா 2024ல, அந்த மாதிரி ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல், T20 வேர்ல்ட் கப் ஃபைனல். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா Under-19 உமன்ஸ் கேடர்ல. ஸோ கண்டிப்பா இந்த ஃபைனல்ல நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டீம் தான் ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி. இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் இந்த குரூப்ல யாருன்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கான்னு கண்டிப்பா சொல்லலாம். டிசர்வ் பர்சன் டு கம் இன் டு த ஃபைனல், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஒரு ஃபைனல்ல பேட்டிங் எடுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் அவங்களால 82 தான் அடிக்க முடிஞ்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் போத்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா அவுட் ஆயிட்டாங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஓவர்ல செம்ம அடி அடிச்சாங்க நம்மளோட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஜோஷிதாவெல்லாம் செம்ம காட்டிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷக்கீல் வந்து அவங்க விக்கெட் எடுத்தாங்க. அதெல்லாம் கேம் சேஞ்சிங் பாயிண்ட். நம்மளோட தமிழ்நாடு கிரிக்கெட்டர் இருக்காங்களா கம்லினி, அவங்க தான் விக்கெட் கீப்பர், சரியான ஒரு டைவ் கேட்ச் எடுத்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி போத்தாவோட விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா அவங்க நின்றுந்தாங்கன்னா டெஃபினட்டா ஒரு 40-50 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபைனல்ல 110-120 ரனுக்கு மேல டார்கெட் போச்சுன்னா என்னதான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும், அந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? பட் நிஜமாவே இந்தியன் பவுலர் சூப்பரா போட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் இனிஷியலா ரன்ஸ் லீக் பண்ணாலுமே ஒன்ஸ் அகைன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்தியா கிட்ட. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐஷி சுக்லான்னு சொல்லி ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து பர்ணிகா சிசோதியா. இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவி சர்மா. இவங்க 3 பேருமே வந்து போலிங் போட்டாங்கன்னா பேட்ஸ்மேன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான், ஒரே டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான். ஆனா 3 பேருமே பாத்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவா இருந்தாங்க இந்த என்டையர் டோர்னமெண்ட். ஸோ செம்மையா போட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல கங்கோடி த்ரிஷா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாங்க. மற்ற ஸ்பின்னர்ஸ்லாம் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் த்ரிஷா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ நிஜமாவே செம பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் சேசிங்ல லைக் எப்படி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் டோர்னமெண்ட் டாமினேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஜஸ்ட் 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க, கப்பையும் தூக்கிட்டாங்க. ஸோ ட்ரெமெண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியன் உமன்ஸ். கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆனோம் மக்களே. இது வந்து Under-19 லெவலா இருந்தா கூட வேர்ல்ட் கப் இஸ் அ வேர்ல்ட் கப். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மென்ஸ்ல வந்து பயங்கரமா டாமினேட் பண்றாங்க, அடிச்சா ஆஸ்திரேலியா தான் வேர்ல்டு கப் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ Under-19 உமன்ஸ் வேர்ல்ட் கப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இருக்கும் 2 வாட்டி தான் நடந்திருக்கு, 2023, 2025. ஸோ 2 முறையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ 2027ல திருப்பி நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா திருப்பி உள்ள போவாங்க. கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும். எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமை பார்த்து பயப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அன்பீட்டனா இருந்திருக்காங்க. தட் இஸ் a great thing. அது வந்து சும்மா ஈஸி கிடையாது. இந்த லெவல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸி கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் உமன்ஸ் ஓவராலா இந்த டோர்னமெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல குரூப் மேட்சஸ்ல இருந்து வருவோம். ஸோ குரூப் மேட்சஸ் மொத்தம் 3 மேட்ச் இருந்தது இந்தியாவுக்கு. அதுல முதல் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸோட விளையாண்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஜஸ்ட் 44க்கு ஆல் அவுட் பண்ணி
9 விக்கெட் வித்தியாசத்துல சும்மா தரமா வின் பண்ணிட்டாங்க இந்தியா. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவோட, அதாவது ஹோஸ்ட் நேஷனோட. மலேசியா வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் நேஷனா இருந்தாலுமே அந்த அளவுக்கு பயங்கரமான கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரி அண்டர் 14 ஸ்கூல் லெவல் கிரிக்கெட் பசங்க கூட கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. அவங்க லெவலுக்கு எவ்வளவு முடியுமோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க விளையாடினாங்க. அவங்களோட போலிங் கூட ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. பட் பேட்டிங் நிஜமாவே ரொம்ப ரொம்ப போரா இருந்தது. அதனால இந்தியன் போலர் சூப்பரா போட்டு 31 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 10 விக்கெட் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் தேர்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பெட்டர் டீம் கம்பேர் டு வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் மலேசியாவை நம்ம பெருசா கனெக்ட் பண்ணிக்க வேணாம். வெஸ்ட் இண்டீஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பெட்டர் டீம். டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டஃப்பான ஒரு விக்கெட்ல தே குட் ஏபிள் டு ஸ்கோர் ஒன்லி 118. புரியுதா உங்களுக்கு? சோ அங்கதான் இந்தியா கொஞ்சம் டெஸ்ட் ஆனாங்க. அவங்க பேட்டிங் டெஸ்ட் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் டாப் ஆர்டரே முடிச்சிருந்தாங்க. இதுல மிடில் ஆர்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சாங்க. பட் திருப்பி போலிங்ல சூப்பரா போட்டு 60 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. நல்லா பாத்துக்கோங்க, அடிச்சது 118. திருப்பி ஸ்ரீலங்காவை 58 ரன் தான் அடிக்க விட்டாங்க. சோ ஒன்ஸ் அகைன் ஸ்பின்னர்ஸ் வந்து டெரிஃபிக்கா போட்டு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ குரூப் ஸ்டேஜஸ்ல அன்பீட்டனா இந்தியா போனாங்க. அடுத்தது சூப்பர் 6 ஸ்டேஜ். முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். சோ பங்களாதேஷ் எல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க இந்தியான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பங்களாதேஷ் could able to score only 68. அதை வந்து 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் சூப்பர் 6 மேட்ச் யாரோடன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. அதாவது மலேசியாவோட ஸ்காட்லாந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு டீம் அப்படி சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? பட் ஸ்காட்லாந்து என்ன பண்ணாங்கன்னா டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் ஆடாம இந்தியாவை பேட் பண்ண விட்டாங்க. வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்தியா. சோ கிட்டத்தட்ட ஐ திங்க் மோர் தென் 200 ரன்ஸ் 208 ரன்ஸ் அடிச்சாங்க, லூசிங் ஜஸ்ட் 1 விக்கெட். கம்லினி ஒரு 50 போட்டாங்க. பிளஸ் கங்கோடி த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 100. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டர் டு ஸ்கோர் 100 இன் அண்டர் 19 உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ அன்பீட்டனா இருந்துட்டாங்க. ஸோ அடுத்தது செமிஃபைனல். ஸோ இங்கே தான் ரியல் டெஸ்ட் ஆக்சுவலா இந்தியாவுக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமாரான டீமை தான் ஆக்சுவலா அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் பயங்கரமான ஒரு காம்படிட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ செமிஃபைனல்ல இங்கிலாண்டோட மோதுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. இங்கிலாந்து கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் 4 பேட்ஸ்மேன்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன். அவங்க கிட்ட நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கும் டீசென்டா இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்துச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு பயம் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லீக் ஸ்டேஜ்ல இந்தியாவோட பேட்டர்ஸ் இருக்காங்களா, டாப் 2 டாப் 3 வந்து அடிச்சு முடிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? த்ரிஷாவா இருக்கட்டும், கமலினியா இருக்கட்டும், நம்பர் 3ல சானிகான்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு பிளேயர் லெஃப்ட் ஹேண்டர். ஐயோ கிளாஸ் பிளேயருங்க. அதாவது டாப் 3யுமே வந்து சரியான பிளேயர்ஸ். த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா நல்ல அக்ரெசிவான ஒரு பிளேயர். கமலினி லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர், நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர் தான். அவங்களும் பியூட்டிஃபுல்லா விளையாடுவாங்க. பிளஸ் நம்பர் 3ல சானிகாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ் கவர் டிரைவ்லாம் அவ்வளவு நீட்டா இருக்குங்க. இந்த டாப் 3 முக்காவாசி மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. செமிஃபைனல் வரும்போது எங்க மிடிலோட திடீர்னு எக்ஸ்போஸ் ஆகி இந்தியா மாட்டிப்பாங்களான்ற ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துச்சு. அண்ட் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. 113 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 140 அடிப்பாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 4 அதிரடி பேட்ஸ்மேன்ஸ் பெரின், நார்க்ரோவ்லாம் செம பிளேயர்ஸ். அவங்க 2 பேரும் செம காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பவர் பிளேல. ஒரு ஸ்டேஜ்ல ஓகே இந்த மேட்ச்ல டஃப் இருக்கும் போல இந்தியாவுக்கு 130 140 டார்கெட் இருக்கும்னு நினைச்சோம். ஒன்ஸ் அகைன் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமே திருப்பி விட்டாங்க. 113 அடிக்க முடிஞ்சது இங்கிலாந்துனால. அண்ட் சேசிங்ல பாத்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இந்தியா. கமலினி ஒரு சூப்பர் 50 அடிச்சாங்க. நல்ல ஒரு நாக். த்ரிஷா ஒரு 34 அடிச்சிட்டு போனாங்க. சானிகா ஒரு 26 27 ரன்ஸ் நாட் அவுட். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க 15 ஓவர்ல. ஸோ ஃபைனல்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, அதை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ அந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 82 ரன்ஸ்க்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் பண்ணிட்டு 9 விக்கெட் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணி அதே மாதிரியே டாப் ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி கமலினி சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. த்ரிஷாவும் சானிகாவும் முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃப்ரம் இந்தியா. பாத்துக்கோங்க, அதாவது டாப் ரன் கெட்டர் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா தான். 309 ரன்ஸ் பிளஸ் 7 விக்கெட்ஸ். அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கினாங்க. டிசர்வ் டு கெட் தட். ஏன்னா இவங்கள மாதிரி யாருமே டாமினேட் பண்ணதில்லை இது இருக்கும் ஒரு உமன்ஸ் அண்டர் 19 டோர்னமெண்ட்ல. புரியுதா உங்களுக்கு? அண்ட் அதே மாதிரி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவி சர்மா இருந்தாங்க 17 விக்கெட்ஸ். செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஷி சுக்லா 14 விக்கெட்ஸ். தேர்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா வர்ணிகா சிசோதியா 10 விக்கெட்ஸ். அந்த 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருமே பாருங்க டாப் 3 விக்கெட் டேக்கர்ஸ்ல இருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல. அப்போ எந்த அளவுக்கு 3 பேரும் இந்த என்டையர் டோர்னமெண்ட் டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வெரி சிமிலர் ஸ்பின்னர்ஸ் தாங்க. ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஐஷி சுக்லாவும் சரி சிசோதியாவும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஆங்கிள் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா? பெருசா டேர்ன் இருக்காது. ஸ்ட்ரெயிட் ரவுண்டும் சரி அந்த ஒரு ஆங்கிள் பண்ணி தான் போடுவாங்க. குயிக்கர் ஒன் டெலிவரிஸ் தான் அதிகமா போடுவாங்க ஸ்டெம் டு ஸ்டெம். வேற வைஷ்ணவி சர்மா ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் பண்ற டெலிவரியும் இருக்கு, ஸ்ட்ரெயிட் ரவுண்டும் இருக்கு. பிளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃபிளைட் அதிகமா இருக்கும். இவங்க எல்லாம் கொஞ்சம் பிளாட்டா போடுவாங்க. ஆஷி சுக்லாவும் சிசோதியாவும் கொஞ்சம் பிளாட்டா போடுவாங்க. ஆனா நீங்க வைஷ்ணவி சர்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிளைட் எதிர்பார்க்கலாம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லென்த்தை வேரி பண்ணி போடுவாங்க.
சில பால் டேர்ன் ஆகும், சில பால் ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் போகும், சில பால் குயிக்கர் ரவுண்ட் வரும். ஸோ அதனால அந்த வெரைட்டி நிறைய காமிச்சாங்க. அதனாலதான் ஷி குட் ஏபிள் டு என்ன சொல்றது கெட் மோர் விக்கெட்ஸ். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, ஹேட்ரிக் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க விளையாடல, அடுத்த மேட்ச்ல இருந்து தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிச்சது. பாருங்க, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா வந்துட்டாங்க. ஸோ நிஜமாவே இந்த 3 ஸ்பின்னர்ஸ்க்கும் தான் முதல்ல நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸை சீக்கிரமா ஆல் அவுட் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம பேட்ஸ்மேன்ஸ்னால வந்து ஈஸியா வந்து விளையாட முடியுது. அந்த சின்ன டார்கெட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ண முடியுது. ஸோ நம்மளோட மெயின் உமன்ஸ் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டீம்ல இருந்து நிறைய பேர் போகுது சான்சஸ் இருக்குங்க. கண்டிப்பா த்ரிஷா தாறுமாறான ஒரு பிளேயர். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா WPL அவங்களை இந்த வாட்டி பார்க்கலாம். ஸோ சூன் ஆர் லேட்டர் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் மெயின் டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா T20 அவங்க இடம் பெறலாம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளஸ் கம்லினி நல்ல டேலண்ட், அவங்களும் வந்து WPL இருப்பாங்க. சானிகா சூப்பர் டேலண்ட், ஒரு பக்கா 50 ஓவர் பிளேயரா நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம் இந்தியாவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் பிளேயருங்க. பார்க்காதவங்க போய் ஹைலைட்ஸ் பாருங்க ஹாட் ஸ்டார்ல, எந்த அளவுக்கு சூப்பரா விளையாடி இருக்காங்கன்னு. அண்ட் நிக்கி பிரசாத்தும் நல்ல பிளேயர் தான். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அவங்களோட ஃபுல் டேலண்ட்டை காமிக்க முடியல. அவங்களா இருக்கட்டும், ஈஸ்வரியா இருக்கட்டும், மிதிலா வினோதா இருக்கட்டும், மிதிலா வினோத்லாம் நல்ல அதிரடி பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர். அதனால அவங்களுக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸ்கோப் கிடைக்கல. ஏன்னா டாப் ஆர்டரே முடிச்சிருந்ததுனால. அதே மாதிரி போலிங்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸே முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்தியா கிட்ட 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க, ஜோஷிதாவும் சரி ஷக்கீலும் சரி, டீசென்டா போட்டாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க, பட் ஸ்டில் எப்பயாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் அவங்களும் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் 3 ஸ்பின்னர்ஸ் பிளஸ் டாப் 2-3 பேட்ஸ்மேன்ஸ் இவங்க தான் ஆக்சுவலா இந்தியாவுக்கு டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த என்டையர் சீரிஸ், நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு இந்தியன் உமன்ஸ் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 2 எடிஷனா வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.